Now you are going to see in the bachelor room. Skit by TLC KPM guys. இருக்கிற எல்லா பிரச்சனையிலும் ஒரு உபவாசம் போட்டாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் முழங்கால் போடுறோம், கர்த்தரையே இந்த பூமிக்குள்ளே இறக்குறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா நானும் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு குஷ்டப்பட்டு பாடுபட்டு எதனா பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலான்னு பார்க்குறேன். இன்னைக்கு தான் ஆண்டவரே டைமே கிடைச்சது. இந்த உபவாச ஜபத்தில் அப்பா நீங்கள் என் கூட பேசணும் ஆண்டவரே. இன்னைக்கு தடையா எனக்கு எந்த விஷயமும் நடக்கவே கூடாது ஆண்டவரே. அப்பா நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இந்த பூமிக்காக, இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்தில் அழியிற ஆத்துமாக்களுக்காக நான் இன்னைக்கு ஜெபிக்க போகிறேன். வாலிப பசங்க ஜெபத்தை நீங்கள் கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, உபவாசத்தில் இருக்கேன். இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்க, கேளுங்க ஆண்டவரே. மறுபடியும் சொல்கிறேன், எந்த தடைகளும் வரக்கூடாது. தடைகள் எல்லாம் உடைச்சி போடுங்க. நம்ம கூட பேசுங்க. எனக்கு விரோதமா எந்த சக்தியும் வரவே கூடாது ஆண்டவரே. யாராவன் ஏண்டா இன்னைக்கு தான் முழுசா ஜோம் பண்ணலான்னு உட்கார்ந்தேன். இன்னைக்கும் என்ன நிம்மதியா ஜோம் பண்ண விட மாட்டியா? ஏண்டா இப்படியாடா மேல வந்து விழுவ? என்னடா முட்டி போட்டு என்னடா பண்ற? ஏண்டா கையில பைபிள் வச்சுக்கின்னு என்னடா பண்ணுவாங்க? ஜோம் பண்ணிட்டு இருக்கேன்டா, உபவாசம் போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாரு. ஏண்டா சண்டே தான் ஜோம் பண்றல, அது போதுமாடா நமக்கு? டேய் சண்டே சண்டே ஜோம் பண்ணா போதுமாடா? மற்ற நாளையும் ஜோம் பண்ணாதான்டா நம்ம ஜெபத்தை கேட்பாரு. டேய் ஆண்டவர் கேட்கறது இருக்கட்டும். நம்ம ஃப்ரெண்டு குமார் இல்ல, குமார் அவன் டிக்கெட் வாங்கி வச்சிருக்கானா. இப்போ நம்ம படத்துக்கு போறோம். படத்துக்கா? ஏது இப்ப புதுசா ரிலீஸ் ஆச்சே அந்த படத்துக்கா? ஆமாண்டா, எல்லாமே செம்மையா இருக்குதாண்டா. டேய் நீ வேறடா, கம்முனிரடா. நான் ஜோம் பண்ணி ஆகணும். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். ஜபம் ஜெயம் தருண்டா. அந்த டிக்கெட்டுக்கும் சேர்த்து டிக்கெட் கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணு. ஏது இந்த டிக்கெட்டுக்காக இப்போ நான் ஜோம் பண்ணணும். இந்த குறிப்புக்கு ஜோம் பண்ணா கர்த்தர் வந்து மேல இருந்து இந்த டிக்கெட்டை டொமுக்குன்னு நமக்காக போடுவாரா. எப்படி? இப்போ உனக்காக நான் 2 டிக்கெட்டுக்கு உபவாசம் இருந்து ஜோம் பண்ணா ஆண்டவர் டிக்கெட்டு டொபுக்கடின்னு போடுவாரு. ஆமா ஆமா. சரி சரி, நீயும் வந்து ஜோம் பண்ணு. கர்த்தரே, அப்பாடா எப்படியோ ஜோம் பண்றான். கர்த்தரே சோத்திரம்ப்பா, சோத்திரம் 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 சோத்திரமாப்பா. நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கோம்ப்பா. 2 டிக்கெட்டுக்காக இறங்கி வாரோம். கர்த்தரே இறங்கி வாரும், எங்களுக்கு திறந்தரும். 2 டிக்கெட்டுக்காக இறங்கி வாரும் ஐயா. கர்த்தரே இறங்கி வந்து எங்களுக்கு தந்தருளும். வாருமையா வாருமையா, 2 டிக்கெட்டு தாருமையா தாருமையா. ஆண்டவரே இவனை முதல்ல ரட்சியும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, பதில் தாரும். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. யாரோ கதவு தட்டுறாங்கடா. யாராவது ஜோம் பண்ற நேரத்துல உயிரை வாங்கறதுக்குனே வருவாங்க. இப்போ யாருன்னு பாடுறா போடா. டேய் மச்சான், டேய் சொந்தக்காரர் யாருன்னா வந்தாங்கன்னா கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பு போ. வாவ், தட் இஸ் ஸ்பிரிட்டா, சமடா. ஐயோ ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. ஐயோயோ ஐயோயோ ஐயோயோ. என்னடா என்னடா இதெல்லாம் பெருச்சாலி போயிருச்சா? பெருச்சாலிலாம் இல்லடா, வெள்ளையா ஒரு உருவமாயி வெளிச்சமா பிரகாசமா யாருன்னு தெரியலடா. நீ வந்து பாரு. என்னடா இது? ஏண்டா இந்த நேரத்துல உனக்கு வெள்ளையா வெளிச்சமா பிரகாசமா வாசல்ல ஒருத்தன்? யாருங்க அது வாசல்ல? ஐயோ அச்சோ அம்மா அம்மா, என்னடா இது? டேய் நீ சொன்ன மாதிரியே வெள்ளையா வெளிச்சமா பிரகாசமா, அதுவும் நம்ம வீட்டு வாசல்ல. யாராவது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டே வாடா வாடா, டே வாடா, கூட வாடா கூட வாடா. கூட தாண்டா வரேன். டேய் குளிக்கிறே இல்லடா, இப்படி நாத்தடிக்குது. யாருங்கோ அது லைட் போட்டுனுக்குறத? உள்ள வாங்கோ.
டேய் நம்ம ஏசாப்பாடா. கர்த்தாவே. ஓ ஆண்டவரே, என் ஜபத்தை கேட்டீங்களப்பா, இந்த பாவிக்கு மனம் இறங்கிட்டீங்களப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. டே மச்சான் என்னை கிள்றா பாக்கா, வலிக்குதுடா. ஆண்டவரே, இந்த பாவி வீட்டுக்காப்பா வந்துட்டீங்க. என்னடா டே ஆண்டவரை வாசல்ல நிக்க வச்சிருக்கீங்க, வாங்கப்பா வாங்கப்பா உள்ள வாங்கப்பா. ஆமா கர்த்தரே, அந்த 2 டிக்கெட் எடுத்து வந்தீங்களா? டே இவன் இப்படித்தான் ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே சொல்லிட்டு வரக்கூடாதா? டேய் ஆண்டவர் சொல்லிட்டா வருவாரு, நம்ம வீட்டுக்கு எப்போ வேணா வரலாம்டா. ஆமா ஆமா ஏசப்பா, டீ காஃபி பன்னு பஜ்ஜி ஏதாவது சாப்பிடுறீங்களா? டே என்னடா, கர்த்தர் திராட்சை ரசம் தான்டா குடிப்பாரு. டேய் கர்த்தர் நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட போய் டீ காஃபின்னு கேட்டுன்னு இருக்கிற எல்லாத்தையும் குத்துடலாம். ஆண்டவரே என்னையே குத்துறேன். இவன் ஒருத்தன். என்னங்க ஆண்டவரே, பேச்சுலர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. பேச்சுலர் வீடுனா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், கசகசன்னு தான் இருக்கும். ஆண்டவரே இதை படிக்கிறீங்களா? பைபிள் நேத்து தான் புதுசா வாங்கினேன், இதான் படிங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஐயோ ஆண்டவருக்கே பைபிளா? அப்புறம்ப்பா சரி, நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? பரலோகத்துல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அப்புறம் சாலமோன் இருக்காரா? டேய் என்னடா நீ? சரி சரி, பரலோகத்துல எங்களுக்காக வீடு கட்டி முடிச்சிட்டீங்களா? எப்போ கிரக பிரவேசம் ஆண்டவரே? கர்த்தாவே இந்த குறிப்பை நிறைவேற்றுங்க. டேய் என்னடா இது, ஐபோனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, வீடு, 2 காரு, புதுசா ஒரு பொண்டாட்டி. ஏண்டா மற்றவங்களுக்குலாம் பழைய பொண்டாட்டியாடா கொடுப்பாங்க? டேய் என்னடா இந்தியா நாட்டுக்கு பிரதமர் ஆகணும்னு கேட்டு வச்சிருக்க? ஆமாண்டா, நானும் ஆகணும்ல. ஆண்டவரே அவன் அப்படித்தான் ஆண்டவரே, அவன் கிடக்குறான். நான் ஒரு பைத்தியம், சரி அவன் ஒரு பைத்தியம். ஐயோ உளறனே. ஐயா அப்பா எப்படி இருக்கீங்கப்பா நீங்க? யாராவது மறுபடியும் ஆண்டவர் வந்திருக்கிற நேரத்துல கதவு தட்டுறாங்க அறிவில்லாம. டேய் இப்போ யாருன்னு பாடுறா போடா. கர்த்தர் வந்திருக்கிறாருன்னா கண்டிப்பா தாத்தா வந்திருப்பான்டா. அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அனுப்பு. நாம ஆண்டவர் பிள்ளைங்க, போ. கவலைப்படாதீங்க ஆண்டவரே, நாங்க துரத்துறோம். ஐயோ என்ன முடி, என்ன அழகு. ஐயோயோ அச்சோ அங்க பாருடா. என்ன கண்ணா நல்லா இருக்கீங்களா? ஷூட்டிங்காக வந்தேன். நீங்க நம்ம ரசிகர்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அதை அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கோட்டு ஷர்ட்டு பேண்ட்டு. தலைவரே உங்க பேரை நான் பச்சை குத்தி வச்சிருக்கேன். நான் ரெட்டு குத்தி இருக்கிறேன் தலைவரே. தலைவரே அந்த டைலாக் பேசுங்க. நான் ஒரு தடவை சொன்னா அந்த கதம்னு சொல்லுவீங்களா, அது சொல்லுங்க. அதேதான். ஐயோ மறுபடியும் கதவு தட்டுறாங்கடா. யாராவது சூப்பர் ஸ்டார் வந்திருக்கிற நேரத்துல கண்டிப்பா ஹவுஸ் ஓனரா தான் இருக்கும். வாடகை கிடையாதுன்னு போன்னு துரத்தி அனுப்பு. டேய் அத்த மாசம் நம்ம துரத்திடுவான்டா. டேய் ஏதாவது சொல்லி அனுப்பேன்டா. போய் சொல்றா சேகர் செத்துட்டான்னு சொல்றா, போடா நம்புவான்டா. டேய் ஐயோ அச்சச்சோ. சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க, எங்க தலை தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. Yes, I came for the match and I heard about you that you are my big fan, so I came to see you. Yes, thank you very much. Yeah, thank you. தலைவா நான் எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமா உங்களுக்கு? டேய் இவர் தான்டா தோனி. சும்மா பேட்டை அடிச்சாருன்னு வச்சுக்கேன், ஹெலிகாப்டர் ஷாட் தான் இவர். வாங்க தலை, உட்காருங்க தலை. ஐயோ அங்க சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு, இங்க ஆண்டவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, என்ன பண்றது? கத்தரே
எங்கள் ஏக்கங்களையும் எண்ணங்களையும் அறிகிற ஆண்டவா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். 2 சங்கமங்கள் ஒன்று இணைகிறதே. உங்க 2 பேரையும் ஒன்னா பாக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? டே, தலைவருக்கு தமிழ் தெரியாதுடா, ஹிந்தி தானே தெரியும். ஏக் மாக் தோ தகடா தலைவரே. சரி, நான் வரட்டுமா? என் கார் சரியாயிருச்சு, எனக்கு ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்ன? ஓகே, பாய், பார்க்கலாம். நீங்க இருங்க தோனி. தேங்க்யூ வெரி மச். ஐ எம் கோயிங் ஃபார் மை மேட்ச். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கிரீட்டிங்ஸ். தேங்க்யூ, பாய். எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க தல தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. செம ஜாலியா இருந்துச்சு. என்னடா அது, ஒரு செல்ஃபி கூட எடுக்காம போயிட்டோமே. என்னடா அது. வந்தாங்க, கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியா இருந்த மாதிரி தெரிஞ்சு, மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கே, யாருமே இல்லாத மாதிரி இருக்கே, கொஞ்சம் வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கே. இப்பதான் வந்தாங்க, கொஞ்ச நேரம் இருந்தாங்க, அதுக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க. இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. என்னடா வாழ்க்கை இது. ஐயோ ஏசப்பா, நான் உங்களை மறந்துட்டேனே. மகனே, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எல்லாரும் வந்தாங்க, நீ ஜாலியா இருந்த, போயிட்டாங்க. அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நிலைச்சது. ஒன்னு தெரிஞ்சுக்கோ மகனே, என்னை நோக்கி பார்த்த முகம்தான் பிரகாசம் அடையும். எல்லாரும் வந்தாங்க, போனாங்க, ஆனா நீ என்ன நினைக்கலனாலும் நான் உன்னை விட்டு போகல. நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கேன்ல, நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன். என்னை நம்பு, என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தில் நீ எதை எழுந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்வாய். உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? என்னை பின்பற்றி வா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஐயோ ஆண்டவரே, இந்த உலகத்தின் சந்தோஷத்தை தேடி பரம காரியங்களை நான் விட்டுட்டேன். என்னை மன்னியும் கர்த்தாவே. இனி என் வாழ்க்கை முழுசும் மக்கு மாத்திரமே முதலிடம் கொடுக்கிறேன்ப்பா. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். இதோ சதா காலங்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென்.